அரசியலிலோ ஆட்சி அதிகாரத்திலோ எந்தவித பதவியும் வைக்காமல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருடைய நன்மதிப்பையும் பெற்றவர் நம்முடைய சோ அவர்கள். பாராட்டு புகழுரை பொன்னாடை என்றால் ஓடி ஒழிந்து கொள்வார். நான் அவர் ஒரு நாள் லேண்ட்மார்க் போய் புத்தகம் வாங்கிட்டு வந்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெளியே வந்தோடனே ஒரு ஆட்டோக்காரர், சார் நீங்களா சொல்லி தடார்னு மழையில் காலை விழுந்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணாரு, ஆட்டோக்காரரை பார்த்து அடடே சார் நீங்களா சொல்லி எழுந்து அவர் காலை தரையில் விழுந்துட்டார். அப்படி பாராட்டு புகழை விரும்பாத ஒரு மனிதர். தனக்கு சரி என்று தோன்றினால் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாமல் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் கடுமையாக யாரைதான் விமர்சித்தாரோ அவங்க எல்லாமே கடைசி மூச்சு வரைக்கும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். மொரார்ஜி தேசாயும் இந்திரா காந்தியும் பல முறை இவரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஒரு படித்த மனிதன் வேண்டும், நேர்மையான மனிதன் வேண்டும், அறிவாளி வேண்டும், நீங்கள் தேர்தல் நின்று ஜெயிச்சு அரசியலுக்கு வாங்கன்னு கெஞ்சினாங்க. முடியவே முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கான பொறுமை எனக்கு இல்லை, நான் ஒரு தெர்மாமீட்டர் தான், தெர்மாமீட்டர் நோயை கண்டுபிடிச்சி தான் சொல்லு, மருந்து கொடுக்குறது என் வேலை இல்லைன்னு சொல்லி இவர் ஒதுங்கிட்டார். துக்ளக் பத்திரிகை பேர் வச்சார். அதுக்கு முன்னாடி முகமது பின் துக்ளக்னு ஒரு நாடகம் போட்டார். அது சூப்பர் ஹிட் நாடகம். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சஃபை தியேட்டர் ஒரு தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டரில் எந்த சீன் படுறாத வைக்காம மார்னிங் ஷோ போட்டு முகமது பின் துக்ளக் நாடகத்தை போட்டார். அந்த நாடகத்தை நான் பார்த்துருக்கேன். அதை ஞாபகமாக தான் துக்ளக்னு ஒரு பத்திரிகை துவக்கினார். அந்த பத்திரிகையினுடைய 46 ஆண்டுகள், 46வது ஆண்டு நிகழ்ச்சி சென்ற ஆண்டு, இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400-500 நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்ட மனிதர் சுவாசிப்பதற்காக இங்கே தொலை போட்டுட்டாங்க. அது ஒரு சின்ன வாசனமாக வச்சு மறைச்சிட்டு அரை மணி நேரம் இந்த 46 ஆண்டு நிகழ்ச்சியிலே அவர் பேசியிருக்கிறார். 1960களிலே சோசாவுடைய நாடகம் இங்கே டாப். அவருக்கு இடையாக யாருமே நாடகம் போட முடியாது. அம்பி நீலு என்று பெரிய கேங் அவங்க கொண்டு இருப்பாங்க. அந்த நாள் கோவாடிஸ், இஸ் காட் டெட், மனம் ஒரு குரங்கு, யாரோ எழுதிய கவிதை, நேர்மை உறங்கும் நேரம், உண்மையான உலையினான்னு ஏகப்பட்ட நாடகங்கள் போட்டார். இதையெல்லாம் நான் சாதாரண பையன் என்கேடி கலா மண்டபத்தில் கேலரியில் உட்காந்து, சிமெண்ட் கேலரியில் உட்காந்து நாடகம் நான் பார்த்துருக்கேன். காலங்கள் மாறி அவரோடு நான் திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பு வந்தது. அப்போ நான் பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஜீனியஸ், இவ்வளோ பெரிய மேதை படங்களை கோமாடி வேஷம் பண்ணுறாரு. ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் அவரே சொன்னார், டே சிவா, துக்ளக் பத்திரிகை ஒரு எடிட்டராக இருக்கிறதுக்கு உலகத்துக்கு எல்லா ஆங்கில மேகசினையும் வாங்கி ராத்திரி பகலாக படித்து குறிப்பெடுத்து அதை ஒரு இஷ்யூ கொண்டு வர்றதுக்கு நான் படாத பாடுபடுறேன். ஒரு 50,000 எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கண்ணை மூட்டு முடிச்சு பார்த்து கோமாடி வேஷம் போட்டு குதர்க்கமாக பேசினா ஒரு நாளைக்கு 40,000 கொடுக்குறாங்க. இது தப்பான பணம் என்று சொல்லி நான் நடிப்பை நிறுத்த போறேன்னு சொல்லி ஒரு நாள் நடிகர் நிரந்தரமாக நிறுத்திட்டார். சோசாருக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. சோசா கண்ணீர் விட மாட்டார், அவர் உணர்ச்சி வசப்பட மாட்டார். காரணம் அவருடைய தாத்தா ராமநாத ஐயர், அவர் வாரிசு, அவர் ஜீன் வழியாக வந்தவர். ராமநாத ஐயர் யாருன்னு தெரிஞ்சுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிரணாப் மோடி சொல்லியிருக்காரு, ராமநாத ஐயர் லெக்சிகன், அதாவது ஒரு சட்ட புத்தகத்தை, ராமநாத ஐயர் எடுத்த சட்ட புத்தகத்தை தயவு செய்து எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆள் ராமநாத ஐயர். இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தெற்கத்து பகுதியில் ஒருத்தன் வந்து 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டான், கொலை பண்ணிட்டான். வந்து ஐயர்கிட்ட, சாமி 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டேன், எத்தனை சிலவான பிறகு காப்பாற்ற சொல்லும்போது யோசனை பண்ணி பார்த்தாரு. சரஸ்வதி கடாட்சம் பெற்று நான் படித்த அந்த சட்டக்கல்வியை கேவலம் ஒரு கொலையான காப்பாற்றுவதற்கா என்று நினைச்சு அன்னைக்கு கோட்டை கட்டி போட்டவர் சாகும் வரை கோட்டு போடவே இல்லை. லா புத்தகம் எழுதினார். ஒரு நாள் ஷோசார் பிறந்திருக்கிறாரு. 1 வயசு குழந்தை தொட்டில் வச்சு தொட்டில் ஆடி இருக்காங்க. வசதியான குடும்பம். சந்தன பேடை, ஒரு வெல்வெட் துணி, சேவப்பு துணி போட்டு குழந்தை தாளாடி இருக்கும்போது எட்டி பார்த்துக்கார் தாத்தா. எட்டி பார்த்துட்டு நம்ம மகாராஜ் வீட்டுக்கு வந்துட்டு தெரியாம சொல்லி புறப்பட்டு போனவர் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக காசிக்கு போயிட்டார். காசிக்கு போனவர் கடைசி மூச்சு வரை காசியிலேருந்து திரும்பி வரவே இல்லை. ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சொந்தக்காரங்க வந்தால் யார் என்னை பார்க்க துரத்தி விட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டார். லெக்சிகன் புத்தகம் எழுதுகிற ஒரு மனிதன், இன்னைக்கு வரலாற்று அப்படி புத்தகம் யார் எழுத முடியும். அந்த மனிதன் பிச்சை எடுத்து காசிலே சாப்பிட்டு கடைசி வினாடியிலே உயிரை விட்டான். அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த மனிதன் எங்கே பிராமணன் என்று சோசா புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை வாங்கி படித்து பாருங்க. சொத்து பத்து இல்லாமல் தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு வேதங்கள் படித்து எலும்பு கூட தீங்கு பண்ணாமல் எவன் வாழ்றானோ அவன் தான் உண்மையான பிராமணன். அப்படி பிராமணன் உலகத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எழுதிய ராமாயணம் மகாபாரதம் காலம் உள்ளவரை அவர் பேர் சொல்லிக் கொண்டே இருக்கும். மகாபாரதம் உரையை நான் அவருடைய புத்தகத்தை பார்த்தா ரெஃபர் பண்ணேன், பல நாட்கள் டிஸ்கஸ் பண்ணேன். அது உரையை நிகழ்ச்சி விட்டு வந்தபோது சென்ற இந்த பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. டெலிகாஸ்ட் ஆகும்போது சோசார் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு டிவி மாட்ட சொல்லி
11 மணிலேருந்து 2 மணி பார்த்தான்னு சொன்னார். இதை விட எனக்கு சந்தோஷமான பேர் என் வாத்தியார். அவர் இது இலக்கியங்களுக்கெல்லாம் என்னுடைய வாத்தியார். இந்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்கிறேன். ஜெய்சங்கர், நடிகர் ஜெய்சங்கரோட பையன் விஜய் சங்கர்னு பேர். அவருக்கு ஜோசாருக்கு காட்ஃபாதர் நினைக்கக்கூடிய பையன். அவன் இப்போ ஒரு 400-500 ஆண்டுகளாக எப்போ சாருக்கு உடம்பு சரியில்லை உடனே ஓடி வந்து ராத்திரி 12 மணிக்கு கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி சிகிச்சை பண்ணுவேன். இந்த நேரத்தில் நான் விஜய் சங்கருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கின்றேன். நம்ம முன்னாடி இப்போ வணக்கத்துக்குரிய பெரிய மனிதர்கள்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். அவரிடம் எப்போதும் காலியாக இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வருகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை உலகில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக விளங்கிய மதிப்பிற்குரிய திரு ஜோ அவர்களுடைய மறைவு அதிர்ச்சியை, வேதனையை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மதிப்பிற்குரிய ஜோ அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து பழகக்கூடிய வகையில் ஒரு சிறந்த நட்புக்குரியவராக விளங்கியவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர் மதிப்பிற்குரிய ஜோ அவர்கள். ராஜ்யசபா உறுப்பினராக, நாடக ஆசிரியராக, திரைப்பட நடிகராக, அரசியல் விமர்சகராக, இப்படி பல்வேறு துறைகளில் தனி முத்திரையை பதித்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த அறிவாளியாக விளங்கியவர் மதிப்புக்குரிய ஜோ அவர்கள். நீண்ட நாட்களாக அவர் உடல் நலிவுற்றிருக்கக்கூடிய நிலையில் நான் பலமுறை அவரை மருத்துவமனையிலும் இல்லத்திலும் வந்து நேரடியாக சந்தித்து தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் அவருடைய உடல்நலத்தை விசாரித்துக் கொண்டிருந்தேன். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக கூட மருத்துவமனையில், அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை சந்தித்து நலம் விசாரிக்க சென்றபோது அப்பொழுது கூட அவர் என்னிடத்தில் தலைவர் கலைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரமே, எப்படி இருக்கிறார் என்று என்னிடத்தில் கலைஞரை பற்றி விசாரித்தார். ஆக தலைவர் கலைஞரிடத்தில் அன்போடு, பாசத்தோடு,
எந்த சூழ்நிலையிலும் அரசியல் கருத்து மாறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் பழகக்கூடியவர் ஜோ அவர்கள். ஆக இன்றைக்கு அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்கிற போது உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக பத்திரிகை உலகத்தைச் சார்ந்தவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம்தான் தமிழகம் ஒரு துயரத்திலிருந்து மீளாத ஒரு சூழ்நிலையில் சிறந்த கலைஞர், சிந்தனையாளர், பத்திரிகையாளர், நேர்முகமாக அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளார் அரசியல் ஞானியாக திகழ்ந்தவர், இனிய நண்பர் என்று கூட சொல்லலாம். அவருடன் பழைய நாட்கள், அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி என்று சொல்ல வேண்டும். அந்த சிந்தனையாளர், ஐ வுட் சே இஸ் a nationalist in thoughts and very brutal sometimes in his expressions of facts, and we will miss him. True political analyst, ஒரு சிந்தனையாளர், அரசியல் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாவிட்டாலும் பாராளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராக இருந்து அரசியல் நேரடியாக ஈடுபடுத்திக் கொள்ளாமலும் பல சமூக கருத்துக்களை ஆழமாக தன்னுடைய சிந்தனையில் பதித்த ஒரு ஞானி என்று சொல்ல வேண்டும். இன்று அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய சொந்தங்களுக்கு சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் என் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய நாட்கள் நினைவாக இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு சிறந்த ஒரு பத்திரிகையாளரை, சிந்தனையாளரை இழந்துவிட்டோம் என்பதை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசியல் விமர்சகர், திரைப்பட கலைஞர், நாடக ஆசிரியர், நடிகர் என்று பல்வேறு முகங்களை, பல்வேறு திறமைகளை கொண்டிருந்தவர் ஜோ அவர்கள். தன்னுடைய அரசியல் விமர்சனங்களால் யாரையும் தனிப்பட்ட முறையிலே தாக்காமல், காயப்படுத்தாமல், ஆனால் அதே நேரத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் எழுதக்கூடிய திறமை பெற்றிருந்தவர் அவர். அவருக்கு பல்வேறு இயக்கங்களில் பல்வேறு நண்பர்கள் இருக்கிறாங்க. எந்த மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அந்த நட்பை விட்டுவிடாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய இழப்பு என்பது அவரது குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் இன்னைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய, திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு, பத்திரிகை உலகத்திற்கு பெரிய இழப்பு. தனிப்பட்ட முறையிலே எப்பொழுதுமே என் மீது அன்பும் பாசமும் எனக்கும் அவர் மீது அளவிட முடியாத மரியாதை உண்டு. அவரது இழப்பு என்பது எனக்கும் அது பெரிய இழப்பு.
பேச தெரியும் அப்படிங்கிறது வந்து கெட்டிக்காரத்தனம், பாராட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஆனால் எனக்கு இத்தனை மொழி தெரியும் அப்படிங்கிறத வந்து பறைசாற்றிக்காமல் இருக்காம வெளியே சொல்லி காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது வந்து கெட்டிக்காரத்தனம், பாராட்டு இதையெல்லாம் தாண்டி கைகூப்பி வணங்குற அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு சமாச்சாரம். இதில் இந்த 2வது ரகம் தான் நம்ம சோ சார். அவரை வந்து நடிகராக ரசிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் கதை வசனகர்த்தாவாக ரசிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளராக ரொம்ப ரசிச்சிருக்கிறேன், அரசியல் விமர்சகராக ரசிச்சிருக்கிறேன். அது போக நிறையா அவர் படிக்கிறவர் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்துலேருந்தும் ஒரு மேல்நாட்டு படங்கள் எடுத்தாலும் சரி, மேல்நாட்டு இலக்கியங்கள் எடுத்தாலும் சரி, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அதனால் எப்பவுமே ரெஸ்பெக்ட். இதையெல்லாம் தாண்டி பழகிறதுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயம் அவர்கிட்ட இருக்குது. அவரை பற்றி சொல்லணுன்னா சுருக்கமாக ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நீ பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் படிக்கிற அளவுக்கு உபயோகமாக ஏதாவது எழுது, இல்லை அப்படின்னு சொன்னோம்னா மற்றவங்க எழுதுகிற அளவுக்கு ஏதாவது செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதவும் செஞ்சார், செயல்படவும் செஞ்சார். ஸோ அவர் எழுத்தும் எல்லோரும் படிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும், அவருடைய செயல்பாடுகளும் வந்து பாராட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தியிலேயே ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லுவாங்க. நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்த அதிர்ச்சி நீங்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டின் தலைசிறந்த பத்திரிகையாளரும் நாடக நடிகரும் நாடக ஆசிரியரும் திரைப்பட நடிகரும் திரைப்பட கதை வசனகர்த்தாவும் திரைப்பட இயக்குனரும் திரைப்பட தயாரிப்பாளரும் துக்ளக் என்ற பத்திரிகையில் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்திய ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் அரசியல் விமர்சகராகவும் இலங்கை பிரச்சினைக்கு இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆலோசகராகவும் தமிழக முதலமைச்சர் மறைந்த அம்மா அவர்களின் மிகச்சிறந்த நண்பராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்த திரு சோ அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவரை போல ஒரு தைரியமான ஒரு பத்திரிகையாளரை காண்பது அனைத்து பத்திரிகையாளர்களுக்குமே அவர் ஒரு முன் உதாரணமாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் திகழ்ந்தவர். அவரை போன்ற ஒரு தைரியமாக ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை இந்தியாவில் பார்ப்பது மிக அரிதாகி கொண்டே வருகிறது. தன் மனதில் பட்ட விஷயங்களை நையாண்டியோடு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி அவர். இன்றைக்கி ஊடகங்களில் மீம்ஸ் என்று நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். இதற்கெல்லாம் மீம்ஸின் தந்தையே சோ அவர்கள்தான் முதலாக நையாண்டி கலந்து அரசியல் கருத்துக்களையும் சமூக கருத்துக்களையும் வெளிப்படுத்தியவர். பல விஷயங்களுக்கு அவர்தான் முன்னுதாரணம். பல நகைச்சுவை நடிகர்களுக்கு நையாண்டி கலந்த இந்த சட்டையர் என்று சொல்வார்களே, அந்த நகைச்சுவை நடிப்புக்கு தந்தையாகவே திரு சோ அவர்களை சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு படைப்பாளி, ஒரு திரைப்பட வசனகர்த்தா, இயக்குனர், நடிகர்,
பத்திரிகையாளர் என்று மற்றும் அது மட்டும் இல்லாமல் வக்கீல் என்று பலவிதமான முகங்களை கொண்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை தமிழ் திரையுலகமும் தமிழ் அரசியல் வானமும் இழந்திருக்கிறது. அவருடைய பத்திரிகை சார்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், அவருடைய ரசிக பெருமக்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், தமிழ் திரையுலகத்தில் அவரை இழந்து வாடுகின்ற அத்தனை பேருக்கும், அரசியல் வானத்தில் அவரை இழந்து வாடுகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். இன்றைய தினம் நாம் எல்லோரையும் விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற மதிப்புக்குரிய சு அவர்கள் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு அரசியல் விமர்சகர், அரசியல்வாதி, பத்திரிகையாளர், அவர் இயக்குனரும் கூட. அவர் இயக்க படத்திலே நான் நடித்திருக்கிறேன், உண்மையே உன் விலை என்ன என்று. நல்ல பண்பாளர், பண்போடு பழகக்கூடியவர், எதையும் துணிச்சலாக எடுத்து விமர்சனம் செய்யக்கூடியவர் தான் சோ அவர்கள். அவருடைய துக்ளக் பத்திரிகையின் மூலமாக கோடிக்கணக்கான ரசிகர்களை அவர் ஈர்த்தவர் என்று சொல்லலாம். அவருடைய இழப்பு பத்திரிகை உலகிற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரை இழந்து வாடுகின்ற அவர்கள் குடும்பத்தாருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நாம் இழந்திருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய இழப்பு. ஆனால் அவருடைய பேச்சும் எழுத்தும் நடவடிக்கைகளும் ஒரு பாடமாக இருந்து நமக்கெல்லாம் அது அறிவுரை காட்டுகிற, வழிகாட்டுகிற, ஆலோசகராக அவர் வந்து நம்ம இடத்துல இருப்பார் என்று சொல்லி, உள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்சன் உள்ளத்தனையது உயர்வு என்பதை போல அவர் உள்ளம் போல உயர்ந்திருக்கிறார் என்றும் நம் மனதிலே உயர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவருக்கு அனைவருடைய சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சோகத்தில் விழுந்து அழுது கண்ணீர் காயும் முன்பே இன்னொரு சோகம் வந்து கவிழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய சங்கத்தின் ஒரு முக்கியமான உறுப்பினர் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். அந்த ஒற்றை எழுத்துக்காரர் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவருடைய நடுநிலைமை, அவருடைய தைரியம், அவருடைய அறிவு, இதுதான் அவருடைய அடையாளம். ஆதரிக்கின்ற ஒரு அமைப்பின் எந்த ஒரு காரியத்தையும் கண்மூடித்தனமாக ஆதரிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்க, தான் ஆதரித்த ஒரு அமைப்போ அல்லது கட்சியோ ஒரு தவறு செய்யும் பொழுது அதை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரே தைரியம் ஐயா சோ அவர்களுக்குத்தான் இருந்தது. அவர் நடிகர் மட்டுமல்ல, மிக பெரும் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். இன்று அவருடைய மறைவு பல துறைகளில், பத்திரிகை துறைக்கு ஒரு பெரிய இழப்பு, துறைக்கு ஒரு பெரிய இழப்பு, அரசியலுக்கு ஒரு, நாடகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு, ஒரு பலமான சவுக்கு இன்று சாய்ந்து கிடக்கிறது.
சுயமாக எனக்கு ஒரு பெருமை என்றால், நாங்கள் இருவரும் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள், ஒரே காற்றை சுவாசித்தவர்கள். அந்த பெருமை, அந்த மகிழ்வு எனக்கு உண்டு. மற்றபடி உண்மையில் அவரை இழந்து நாங்கள் தவிக்கின்றோம். ஏன்னால் இப்போ தான் ஒரு சோகம் முடிஞ்சிருக்கு, திரும்ப இப்படி வந்து எதிர்பார்க்கல. இதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்றால், மறைந்த முதல்வர் அவர்களும் இப்பொழுது மறைந்த ஜோ அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே ராஜகுருவாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். இருவரும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் மறைவது அவர்களுடைய நட்பை, அவருடைய உறவை ஒரு உதாரணமாக காலம் முன்வைக்கிறது. அவரை இழந்து வாடும் பத்திரிகை நண்பர்களுக்கும், நாடக நண்பர்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த என்னுடைய தந்தைக்கு அடுத்தபடியாக என்னுடைய மானசீக குருவாகவும் எனக்கு வழிகாட்டியாகவும் என்னுடைய அரசியல் வாழ்க்கை நேர்மைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்தவர் தான் திரு சோ அவர்கள். என்னுடைய 10 வயசுலேருந்தே அவருக்கு என்ன தெரியும். அவருடைய முதல் நாடகத்தை இயக்கியவர் என்னுடைய தந்தை திரு எஸ் வி வெங்கட்ராமன். எங்கள் சித்தப்பா எஸ் வி சங்கரன் தான் அவருடைய நாடக குழுவில் கடைசி வரைக்கும் ஸ்டேஜ் டைரக்டராக இருந்தாங்க. ஒரு பிரின்சிபலோடு வாழ்ந்தவர் என்றால் திரு சோ அவர்கள். தன்னுடைய கருத்தை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாதவர் தான் திரு சோ அவர்கள். நான் சொன்னேன், நான் ஐடியா கொடுத்தேன், அந்த மாதிரிலாம் யாருமே திரு சோ அவர்களை பற்றி சொல்லவே முடியாது. அவர் ஐடியா கொடுத்து வாழ்ந்தவர்கள் தான் அதிகம். தமிழ்நாட்டில் பல கூட்டணிகள் உருவாக காரணமாக இருந்தவர். அவர் மிகப்பெரிய இழப்பு. அரசியல், பொது வாழ்க்கை எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகை துறையிலையும் ஒரு ஹானஸ்ட் பர்சன், தனி மனிதனாக ஒரு துக்ளக் பத்திரிகை 40 ஆண்டுகளுக்கு மேலே நடத்தி தனியார் ஸ்டேஜில் அவர் மட்டும் இருப்பார். ஒரு ஆடிட்டோரியம் ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னா அது திரு ஜோ அவர்களுக்காக மட்டும்தான். சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் 2 மாதங்களுக்கு முன்னால் டெல்லியில் சந்தித்த போது அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி, நம்முடைய ராஜகுரு எப்படி இருக்கிறார் என்று தான் கேட்டார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் மரியாதை செய்து கொண்டு இருப்பவர் திரு சோ அவர்கள். இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரு தமிழ் நாடக உலகில் அரசியல் நையாண்டி என்பதை மிக லாவகமாக கையாண்டு லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்தவர். மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் சமாளிச்சிருக்காரு. இவர் நாடகத்துக்கு தடைங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்புறம் திரு சோ அவர்கள் நாடகத்துக்கு மட்டும்தான் அந்த தடையை கொண்டு அதுவும் தோல்வியுற்றது அரசு. அப்படிப்பட்ட மிக தைரியசாலி, தன் மனதில் பட்டதை கடைசி வரைக்கும் துணிச்சலாக இருந்து செய்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய விருப்பம் எதுவோ அதுதான் நடந்திருக்கு. பட் ஒரு 1.5 வருஷம் ரொம்ப சஃபர் பண்ணிட்டார் ஹாஸ்பிட்டல்லையே. அந்த பெயின்லேருந்து அவர் விடுதலை அடைந்தாலும் அந்த லாஸ் நமக்கு தான். இந்த லாஸ் என்னை அவருடைய மகனுக்கு, மருமகள், மகள், மனைவி எல்லாருமே அவரை பிரிந்து அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமே கொண்டுடலாம், இனிமேல் டிசம்பர் மாதமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டிசம்பர் மாதத்தில் என்னமோ தெரியல, தமிழ்நாடுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. நேத்தி அவ்வளோ பெரிய இழப்பு, இன்றைக்கி அதுக்கு ஈக்குவலான இழப்பு, இன்ஃபேக்ட் மோர்னே சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இளமை நினைவுகளை பூரா ஒரே நாளில் ஆண்டவன் நான் எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா எப்படி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எங்கள் ட்ரூப்புக்கு வந்தாரோ அதுக்கும் முன்னாடி எங்கள் நாடக குழு அப்பா கிட்ட செல்ல பிள்ளையாக சேர்ந்தவர் சோங்கிறது எனக்கு என்ன அவர் அப்பான்னு சொல்கிறதா சித்தப்பான்னு சொல்கிறதா எப்படின்னு தெரில. அவ்வளவு வருஷமாக நான் வளர்ந்தது அவரோட மடியில் அந்த ரிஹர்சல்ஸ் போதெல்லாம். பட் அ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி, ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிட்டிக்ஸ். அவர்கிட்ட எப்போதுமே என்ன ஒன்று இருக்குன்னா, ஒரு குழந்தை மனசு அவர் உண்டு.
கடைசி வரைக்கும். அதாவது எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தர் கலாட்டா பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இவனை வாடுறதுன்னு இருப்போமே, அதை ஹி மெயின்டைன் ரைட் அப் டு தி எண்ட். அதனால தான் அவரோட சட்டையரில் அவர் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் என்ன சொன்னாலும் அவள் அதை ஊண்டிங்காகவே எடுத்துக்கல. பிகாஸ் இட் வாஸ் த சைல்ட் இன் ஹிம் ட்ரைங் டு பாயிண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ் இன் எல்டர் பீப்புள். அதுதான் ஷோவோட ஸ்பெஷாலிட்டி. எவ்வளோ நினைவுகள் எனக்கே தெரியல. எங்கள் ட்ரூப்பில் இருக்கும்போதெல்லாம் ரிஹர்சலுக்கு வருவார். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட். இன்ஃபேக்ட் யார் திட்டினாலும் அவர் பதில் பேசுவார். ஆனால் எங்கள் அம்மா திட்டினா மட்டும் வாயை மூடி கேட்டுட்டு இருப்பார். ஏன்னா மிஸ்ஸஸ் வைஜிபி ஒரு தாயாராக பார்த்தார். அப்படி தான் எங்கள் அம்மா. ஒரு சம்பவம் என்னால் மறக்கவே முடியாது. 1991 எங்கள் அப்பா இறந்தார். எங்கள் அம்மா வந்து ஃபியூனரல் அந்த இடத்துக்கே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. சரி வாங்க, இப்போல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நானும் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நான் சொன்னேன், நான் என் கூட இருக்கேன், என் தம்பி கூட இருக்கான்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வேணாண்டா, என் கையை பிடிச்சின்னு ஷோ வந்தால் நான் வந்து வைஜிபி ஃபியூனரலுக்கு வரேன்னு சொன்னாங்க. தட் வாஸ் தி இம்பார்ட்டன்ஸ் தட் ஷோ ஹேட் இன் அவர் ஃபேமிலி. அன்ஃபர்கெட்டபிள் பர்சன். எத்தனை படங்கள் நடிச்சிருக்கோம் அவரோட, நாடகங்கள் நடிச்சிருக்கோம் அவரோட. இன்ஃபேக்ட் எங்கள் நாடகம் பெட்ரால் தான் பிள்ளையாங்கிற நாடகம் நடிக்கும்போது தான் சிவாஜி சார் அவரை பார்த்து அது அப்படியே படமாச்சு, பார்மகளை பார். தட் ஸ்டார்டட் இஸ் ஃபிலிம் கெரியர். ஸோ என்ன ஒத்துமை பாருங்கள், நேற்று அவங்க மறைந்த முதலமைச்சரும் அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ஃபிலிமுக்கு போனது எங்கள் நாடகத்துலேருந்து. இவரும் அப்படி. ஒரே ஒரு வருத்தம், அடுத்த வருஷம் எங்கள் அப்பாவோட 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடலான்றது பெருசாக. ஜனவரி பிப்ரவரி வாக்கில் இவங்களெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியானவொன்னே போய் மீட் பண்ணி நீங்கள் தான் வந்து அந்த விழாவை நடத்தி வைக்கணும்னு சொல்லணுன்னு இருந்தேன். அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, நீ என்ன வைஜிபியோட 100வது பிறந்தநாள் விழாவுக்கு கூப்பிடுறது, நாங்கள் 2 பேரும் நேராகவே போய் அவரை வாழ்த்துறோம்னு சொல்லி அவங்க 2 பேரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இது அன்ஃபர்கெட்டபிள் மேன், அன்ஃபர்கெட்டபிள். திரைப்படத்துறையில் ஒரு மூத்த நடிகர், துக்ளக்கினுடைய ஆசிரியர், தென்னகத்தில் தலை சிறந்த அரசியல் விமர்சகர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இன்றைக்கு நம்மளை விட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு எனது சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடிகர் சங்கத்தில் நாங்கள் விஜயகாந்த் சார், சரத்குமார் சார் நாங்களாம் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வழிகாட்டியாக ஒவ்வொரு வாரமும் வந்து சார் ஆஃபீஸ்லேயே உட்காந்து இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலான்னு சட்ட வல்லுநர் ரொம்ப அற்புதமாக எங்களை வழிகாட்டி நடிகர் சங்கத்துக்கு பொறுப்புக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் சார். வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நடிகர் சங்கத்துடைய எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு சார் தான் எங்களை வழிகாட்டியாக இருந்தார். அதே மாதிரி என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் நான் அடிக்கடி சார் சந்திப்பேன். எனக்கு வந்து இதை எப்படி பண்ணணும், இதை நீ இப்படி செய்யணும் அப்படின்னு எனக்கு அப்பப்போ எனக்கு ஆலோசனை வழங்கினவர். ரொம்ப சிறந்த முறையில் இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படிங்கிறத அரசியல்லையும் சரி, நடிகர் சங்க பொறுப்புலையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து தலைவர் கலைஞருக்கு அப்புறம் அரசியலில் வந்து எனக்கு அற்புதமாக வழிகாட்டியவர் வந்து சார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். நகைச்சுவை உணவு எவ்வளோ ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை நகைச்சுவை உணர்வோடு தான் பேசுவார் என்கிட்ட. ஒரே ஒரு உதாரணம், நான் எனக்கு ரொம்ப வேண்டியவருக்கு, எங்களுடைய ரிலேட்டிவ்க்கு ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கு நான் சொன்னேன், சாருடைய பிரதர் ஸ்கூலுக்கு. அவரை நேரம் அவர் சொல்லி நான் கொடுத்துறேன்னு சொன்னார். நேராக இவங்க போயிருக்கிறாங்க. நெப்போலியன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் சொன்னது என்னுடைய உறவினர்னு சொல்லியிருக்கேன். அவர் போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு. உடனே அடுத்த வாரம் சார் நான் பார்க்க போயிருந்தேன். நெப்போலியன் நீங்கள் சொன்ன மாதிரி சீட்டு கொடுத்துட்டேன், ஆனால் கெட்டிக்காரன் புழுகு 8 நாள், நெப்போலியன் புழுகு 8 நிமிஷம்தான் அப்படின்னு ஸ்லிப்பில் எழுதி, இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிலேட்டிவ்னு சொன்னீங்க, ஆனால் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு, இதே பொய்ன்னு தெரியுது சார். உண்மையாக சார் ரிலேட்டிவ் தான் சார், ஆனால் வந்து அவர் ஏன் அப்படி சொன்னால் தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு. அந்த மாதிரி அதை கூட சீட்டு எனக்கு கொடுத்துட்டு நகைச்சுவையோடு சொன்னார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதன் என்னுடைய வாழ்க்கையில் 25 ஆண்டு காலமாக நான் நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அடிக்கடி நான் சார் ஆஃபீஸில் போய் சந்திப்பேன், ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவேன். நல்ல மனிதன் இன்றைக்கி இழந்துட்டோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனுக்கு.
மனசுக்கு எனக்கு சுமையோட என்ன பகிர்ந்ததுன்னு தெரியல. இந்த டிசம்பர் மாதம் உண்மையிலே கசப்பாக மிகப்பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் நம்ம இருந்து கலந்துட்டு போயிட்டோம். காலம் எடுத்துகிட்டு போயிடுச்சு, கவலை. ஸோ நான் உதவி இயக்குனர் அந்த காலத்திலிருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அரசியல்வாதிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க, அனுபவம் உள்ளவர்கள். அவர்களுக்கு இல்லாத ஒரு ஞானம், ஒரு பெரிய அரசியல் அறிவு உள்ள மிகப்பெரிய கலைஞர் ஸோ. தமிழ்நாட்டில் சில பொக்கிஷங்கள் சொன்னால் ஸோ ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அறிவுலையும் சரி, நயாண்டித்தனத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கேலி சித்திரக்காரர்களுக்கு சில உரிமை உண்டு. அரசியல்வாதிகளை கேலி சித்திரம் அதை வார்த்தைகளை புண்படாமல் நையாண்டி பண்ண முடியும் மிகப்பெரிய ஆற்றல் கூடியவர். இன்றைக்கும் இவர்களுக்கு அரசியல் ஞானம் சரி, கலை இன்னொரு ஆத்மா கிடைக்குமாங்கிறது கஷ்டம். ஒரு இந்த 2 ஆண்டுகளில் கலை உலகம், அரசியல் உலகம் பெரிய பெரிய அறிவு பெற்றவர்களை கவர்ந்து போயிட்டு கவலையாக காலம் we have to accept it. பட் இருந்தால் கூட இன்னொரு ஷோ இந்த பூமியில் அவதரிக்க முடியுமா? இந்த மூளை, இந்த அறிவு இனி தமிழகத்துக்கு எப்படி? நல்ல வேலை துக்களங்கிற பத்திரிகையில் அழகாக விதைச்சிட்டு போயிருக்காரு. அதை படித்த கடந்த 40 ஆண்டுகளில் படித்தவர் அத்தனை பேரும் ஒரு ஞானம் பெறுவார்கள். அதை விதைச்சிட்டு போயிருக்காரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அனைத்து தமிழர்கள் சார்பாக வணங்கி ஜோ சார் லெஜண்ட். அவரை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு நாடகாசிரியராக, ஒரு திரைப்பட நடிகராக, தேசிய அளவில் அரசியல் ஆலோசகராக இருந்தவர் ஜோ சார். அவரோட துகளக்காகட்டும், அவரோட ட்ராமா ஆகட்டும், அவரோட சினிமா ஆகட்டும், அவரோட வசனம், அவர் பேனா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. நாங்கள் எல்லாம் ரசிச்சிருக்கோம். இந்த ஒரு இழப்பை யாராலையும் தாங்க முடியாது. அவரோட ஆத்மா சாந்தி அடைய இறைவன் கிட்ட நான்